1000 வருஷம் முன்னாடி இருந்த ராஜாக்களை விட சராசரியா இருக்கக்கூடிய நாம போகத்தோட இருக்கோங்கிறத மறக்காதீர்கள். ஒரு ராஜாக்கு பாட்டு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ட்ரூப்பை கூப்பிட்டு அவங்களுக்கு பொற்காசுகளை கொடுத்து அவங்கள பாட வச்சு கேட்கணும். இப்ப நமக்கு ஃப்ரீயா ஒரு பட்டன் அமைக்கினா பாட்டு பாடுறது. ராஜாக்களை விட பெரிய போகம் கிருஷ்ணன் கொடுத்துருக்கான். அந்த ராஜாக்கு அவன் ராத்திரி காத்தாட தூங்கணும் அப்படின்னா 4 பேர் வீசுவார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம ஒரு சுவிட்சை தட்டினா நமக்கு அழகா ஒரு ஃபேனை சுத்தி நமக்கு அழகா ராத்திரி முழுக்க காத்து வீசுறது. நம்ம கஷ்டப்படுறோம் நினைக்கிறோம், அந்த ராஜாக்களை விட சௌக்கியமா இருக்கும் நம்ம, இல்லையா? அப்போ ஒன்னொன்னும் அப்படிதான். ராஜாக்கு ஒரு தோசை வேணும் அப்படின்னா அவர் 4 பேர் உட்காந்து இப்போ ஒரு சுவிட்சை தட்டினா சர்ன்னு சுத்துறது, மாவு ரெடி. அதனால ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், பகவான் சௌக்கியமா வச்சிருக்கான் நம்மள. ஒரு 400 வருஷம் முன்னாடி, அது பொன்னான காலம்லாம் சொல்லாதீங்க, இப்போ நமக்கு நேரத்தை ஒழிச்சு கொடுத்துருக்கான் பகவான். நம்ம தண்ணி வேணும்னா நதியில போய் எடுத்துன்னு வரணும். 4-5 பேர் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த நதியில போகணும். நதி காஞ்சி போச்சுன்னா என்ன பண்றது? நமக்கு வீட்டு பக்கத்துலேயே ஒரு டேப்பு திறந்தா டக்குன்னு தண்ணி வருது நமக்கு, இல்லையா? இப்போ எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஏன் சௌக்கியம் பண்ணி வச்சிருக்கான்னா, நமக்கு நேரத்தை ஒழிச்சு கொடுத்துருக்கான். ஏன்னா நிறைய நாமா பண்ணலாம், நிறைய பாகவதம் கேட்கலாங்கிறதுக்காக பகவான் நம்மளை சௌக்கியமா தான் வச்சிருக்கான்.